பார்க்கறதுக்காக பெண் பார்க்க போறாங்க. அதுக்காக அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்னங்க கிளம்பியாச்சா? மணி பாருங்க இப்பயே 4 6 மணிக்கு பொண்ணுக்கு வரதா சொல்லியிருக்கோம். இப்படி லேட் பண்ணா என்னங்க? இது சண்டே வேற, ரோடெல்லாம் பயங்கர டிராபிக்கா இருக்கும். இவ்வளோ லேட் பண்றீங்க. தம்பி சாப்பிட நீ கிளம்பியாச்சாப்பா? உங்க டேடி என்ன பையன் என்னத்த சொல்றது உங்கள்கிட்ட? நான் வந்து பொண்ணு பார்க்க போறது உனக்கா உங்க டேடி காலையே எனக்கு தெரியல. எவ்வளோ நேரமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க கிளம்பியாச்சா? மாடியா எங்க புது கூடவே தான் பாருங்க எவ்வளவு புடவை இருந்தாங்க. புது புடவை கட்டுற மாதிரி ஆயிடுமா? நீங்க பொண்ணு பார்க்க என்ன வந்து போது எங்க அப்பா எனக்கு புடவையே வாங்கி கொடுக்கல. அதனால நான் அப்பயே தீர்மானம் பண்ணிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, பசங்க பிறந்து என் பசங்களுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது காஸ்ட்லியா புதுசா ஒரு சாரி வாங்கி கட்டி கொடுது. நீ பாருங்க ரொம்ப விலையா இருக்கு. ஜஸ்ட் 10,000 தான். என்ன சொல்லிருக்காரு? அதுல ஒண்ணு இல்லாதவங்களுக்கு கூட சொல்றாரு. நீயோ அப்படியோட போய் பார்த்தா 500 புடவைக்கு வேலையே இருக்கும். வேற வேற புடவையா வாங்கி வயிற்றுல கையில வச்சுட்டு இருந்தா மட்டும் பார்த்தாரு. அது என்ன எழுத்து படிக்கிறியா? பாருங்க தீபக் கரெக்டா தான் சொல்றாரு. நீங்க தப்பா நினைச்சுக்காருங்க. தீபக் என்ன சொல்லிருக்காரு? 2 அங்கீகாரம் சொல்லிருக்காரு. நான் 2 புடவை. சோ அவர் சொல்லிக்கிறது புடவை கட்டுற எங்களுக்கு இல்லைங்க, அங்கி போடுற பாஸ்டர் தான். சோ நீங்க வந்து பைபிள் பக்கத்து ஏன் கோட் பண்ணாதீங்க. வேற என்னங்க சொல்றது? அவ்வளவுதான் நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். வாங்க போலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணாங்க. அதனால வீட்டுல ஒரு ஜபத்தை பண்ணிட்டு ஜபமா? யாரு? நீங்களா? நீங்க ஜபம் பண்ணா எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடும். நானே ஜபம் பண்ணிடுறேன். ஏசப்பா ஏசப்பா எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இது எங்க வீட்டுல நடக்க போற முதல் கல்யாணம். உங்களோட பிரசங்கம் என்னைக்கும் என் கூடயே இருக்கணும்ப்பா. எங்களோட வந்து எங்க பையனோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுங்கப்பா. நீங்க நல்லபடியா அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்தீங்கன்னா அந்த சர்ச்சில் வந்து விமன் ஃபெலோஷிப்ல பாசிங்ல பாட்டு சொல்றப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஏங்க யாரும் கதவு தட்டுறாங்க, போய் பாருங்க. யாராவது அதுக்கு டொனேஷன் இதுக்கு டொனேஷன் வருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கட்டணா சொல்லி அனுப்பிச்சுங்க. ஓகேங்க. சரியான கில்லாடியா இருப்பாரு போல இருக்கேப்பா. நாங்க இப்ப அவசரமா வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். நீ என்ன பண்ற? இப்பதானே உங்க மனைவி விருப்பமா வர சொன்னாங்க. நீங்க ரியல் ஜீசஸா? வெரி சாரி ஜீசஸ், நான் தெரியாம தப்பா பேசிட்டேன். ஏதோ ஏமாத்து கரெக்டா என்ன மனுஷன் பைபிள்ல என்ன போட்டுருக்கீங்கப்பா? உனக்கு தெரியாது. கடைசி காலத்துல நான் தான் ஜீசஸ் நிறைய பேர் வருவாங்களாம். ஆனா நம்ம நம்பிட கூடாது. நான் தான் உண்மையான ஜீசஸ்.
பிரார்த்தனை பண்ணது என் காதுல விழுந்தது. அதனாலதான் நீ கூப்பிட்டு ஏன் உனக்கு வந்து. ஓ, நீங்க உண்மையான ஜீசஸா? சாரி ஜீசஸ், சாரி ஜீசஸ், மன்னிச்சிருங்க ஜீசஸ். உங்க கை கொடுங்க ஜீசஸ். அம்மா சொல்லிட்டு கையை வச்சு பார்த்து அவர் கையில காயா கழுந்து ஏதாச்சும் இருந்தாலும் செக் பண்றாடா. பாருங்க, உண்மையான ஜீசஸ் வந்திருக்காரு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏன் ஜபத்தை கேட்டு ஏன் வீட்டுக்கு உண்மையான ஜீசஸ் வந்திருக்காரு. எனக்கு கட்டி ஓடல, கால் ஓடல. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இது வெளியே பண்ணது பாருங்க, நம்ம போன கொடுப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜீவிக்கணும் ஒரு செல்ஃபி எடுத்துக்காமாங்க. இல்ல மகளே, நீ செல்ஃபி எடுத்தாலும் யாரும் அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா என் உருவம் உங்க 3 பேர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். நான் பேசுறது உங்க 3 பேர் காதுக்கு மட்டும்தான் கேட்கும். ஓ, இல்ல ஜீசஸ். ஓகே ஜீசஸ், தேங்க்யூ. ஓகே ஜீசஸ், முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஏதாவது சாப்பிடணும். மல்லிகா, என்ன ரெடியா வச்சிருக்கேன், கொண்டு வா. ஜீசஸ் சாப்பிடணும் நம்ம வீட்டுல. இல்ல, ஏற்கனவே மகள் மல்லிகா லேட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. தம்பி, வீட்டை கூட்டுவா, நம்ம கிளம்பலாம். பார்த்தீங்களா, ஜீசஸ் எவ்வளவு கரெக்டா சொல்றாருன்னு. நம்ம பொண்ணு வீட்டுக்கு தாங்க போறோம். அந்த சூப்பர் சாப்பாடு இருக்கும், அங்கேயே சாப்பிடலாம். எனக்கு பிடிக்காத காரியம் அங்க ஏதாவது நடந்தா நான் உடனே அங்கே போறேன். ஓகே ஜீசஸ். எங்க அம்மா வீடே காய்ச்சி வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் எல்லாமே தெரியும். சரி, வாங்க கிளம்பலாம். ஜீசஸ். அவங்க மாப்பிள்ளை வீட்டார்கள் வரவேற்க தயாராக இருக்கிறாங்க. அவங்களோட மகள் வெள்ளியும் ட்ரெஸ் பண்ணிக்க என்னன்னு செக் பண்ணிட்டு எல்லாம் அவங்களோட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி தாங்க. ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மாப்பிள்ளை நல்ல பையனா இருக்கா. அவர் கேட்கிற நகை பணம் எல்லாம் நம்மளுக்கு முடியுமா தெரியல. அதை நினைச்சாலும் கொஞ்சம் கவலையா இருக்கு. அதெல்லாம் கவலைப்படாதம்மா. நம்ம தினம் ஜெபம் பண்ணி தான் இந்த மாப்பிளையை பார்க்க போறோம். நம்ம பொண்ணோட நல்ல ஒழுங்கிக்கு ஆண்டனை எல்லாம் நல்லதே வாய்க்க செய்யணும். அவருடைய நினைச்சு சத்துக்கு இந்த கல்யாணம் நன்றாக நடக்கும். இல்லைன்னா இல்லை, அதெல்லாம் அதை பற்றி கவலைப்படாதம்மா. எல்லாம் ஜீசஸ் விட்ட வழி. நீங்க யாரும் கதவு தட்ட சத்தம் கேட்குது பாருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கதவு தரங்க. கொஞ்சம் இருக்கு, எல்லாம் சரியா இருக்கா பார்க்கிறேன். நான் எல்லாம் ஓகே தான். கதவு தரங்க. இப்போ வாங்க வாங்க, கரெக்டாக சொன்ன நேரத்துக்கு வந்துடுறீங்க. உங்க சம்சாரத்தை எந்த யாரும் கிடையாது. வாங்க வாங்க, அந்த ஏசியை வந்து போடுமா. வாங்க. அப்பாட்ட நீங்க ஒரு சின்ன விஷயம், என் பக்கத்துல இந்த சைடு ஒரு சேர் போட்டு, ஏன்னா அப்பதான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க என் பக்கத்துல இங்கேயே சரிங்க மிஸ்டர் பிரபுங்க, நம்ம எல்லாரும் வந்தாச்சு. மற்ற விஷயங்கள்லாம் பேசலாம். சிஸ்டர், உங்க பொண்ணை கொஞ்சம் வர சொல்றீங்களா? இவங்களா பொண்ணு? ஓ, நானே பொண்ணுன்னா அழகா புடவை கட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க ஜீன்ஸ் பேண்ட் டீ-ஷர்ட்டுமா வந்திருக்காங்களா? எனக்கு அதுதான் கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, சத்துக்கு உளறிட்டு இருக்காருங்க. பைபிள்ல ஜென்ஸ் ட்ரெஸ் எல்லாம் லேடிஸ் போடக்கூடாதுன்னு உளறாதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இங்க பாருங்க, இந்திய டிஷர்ட் ஜீன்ஸ் எவ்வளவு மாடர்னா ஸ்டைலா கியூட்டா இருக்க பாருங்க. அடுத்ததாங்க நம்ம பையன் சாதனை அடிக்கடி ஆஸ்திரேலியா அமெரிக்கான்னு போடுறாரு. அப்ப இந்த மாதிரி மாடர்னா ட்ரெஸ் பண்ணாதுங்க நல்லா இருக்கும். பட்டிக்காடு மாதிரி புடவை எடுத்து அவசியம் எந்த பேருக்கு விடுவீங்க? ஐயோ, இப்ப அங்கிள் சொல்றது பரவாயில்லம்மா, இன்னைக்கு பரவாயில்ல, இனிமே நீ காரியே கட்டிக்கோ. எனக்கு
நான் தான் இப்படி போட சொன்னேன். அதான் சரி சரி, எல்லாரும் சாப்பிட வாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் எவ்வளோ பற்றி பேசலாமா? நம்ம எல்லாரும் வந்துட்டோம். பெரியவங்க எல்லாரும் மற்ற விஷயத்தை கலந்து ஆலோசிக்கலாம். அது வரைக்கும் சாலமும் வெள்ளியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசலாம். போயிட்டு வரட்டுமா? அப்புறங்க மற்ற விஷயத்தை பத்தி நம்ம பேசலாமா? ஏற்கனவே நம்ம பேச வச்சிருந்தாங்க. 50 பவுன் நகை போட போறீங்க, 50 லட்சம் ரொக்கம் கொடுக்க போறீங்க. அதான் சிஸ்டர், அவ்வளோ முடியாது எங்களால். 30 பவுன். அதான் சிஸ்டர், அவ்வளோ முடியாது எங்களால். 30 பவுன் நகை இருக்கு, ஒரு 5 லட்சம் கொடுக்க முடியும், அவ்வளோதான். என்னங்க நீங்க பேசுறீங்க? அப்படியே ரெண்டேக்காவது வெளியே இருக்க காதணி, பொற்காதணி, பொன்வளையல், ஆரம் எல்லாம் போட்டுதான் நீங்க பைபிள்ல படிச்சதே இல்லையா? என்னங்க நீங்க பேசுறீங்க? சின்னமல்லிகா சேட்டை கோல் போடுற வெள்ளியர் மாப்பிள்ளை வீட்டு ஆளு. அப்ப அதனால வெள்ளிக்கு நம்ம தான் நகையெல்லாம் போடணும். என்ன நீ இப்படி பேசுற? உங்களுக்கு பிடிக்காத காரியம் எதுவும் பண்ண மாட்டேங்குது சார். எனக்கு அம்மா அடிக்கடி அந்த சேட் அதை திரும்பி பார்த்து இன்னும் அது இல்லைங்க சிஸ்டர், அதாவது இப்படி எல்லாம் பேச வருவாங்கன்னு தான் நான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் சொல்ல வந்தேன். இங்க பாருங்க, எனக்கு பாருங்க எவ்வளவு நகை போட்டுருங்க. இதெல்லாம் யாருக்குங்க? என் மருமகளா அவர் நெஞ்சிருக்காருங்க, அவளுக்கு தான் இந்தம்மா இப்படி அப்படியே கிளம்பிடு. நிஜமாவே இதெல்லாம் எனக்கு தான் லில்லிக்கு தான். என்கிட்ட இருக்க மொத்த நகை எல்லாமே லில்லிக்கு தான். அதனால நீங்க எந்த நகையும் போட வேண்டாம், எந்த ரொக்கமும் கொடுக்க வேண்டாம். நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம், பண்ணி எங்கள் மருமகளை நாங்கள் அழைச்சிட்டு வந்துடுறோம். அதனால நீங்க எதை பத்தி கவலைப்பட வேணாம், ஓகேவா? நிஜமாவே இந்த அம்மா லூசுங்க எப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்க. நல்லதுதான், அது மாறதுக்குள்ள நம்ம எல்லா விஷயத்தையும் முடிச்சுக்கலாம். சரிங்க சிஸ்டர், உங்க பொண்ணை பத்தி நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. எங்க மகன் சாலவனுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. என்ன மல்லிகா, சரிதானே? கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதிரி லில்லி மாதிரி ஒரு பொண்ணு வந்தது பெரிய விஷயம். ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், நீங்க எங்களோட வந்ததுக்கு. எங்க பையனுக்கு லில்லி மாதிரி உங்களுக்கு பிடித்த மகளே எங்களுக்கு மருமகளாக வரப்போறா. தேங்க்யூ ஜீசஸ். மனம் திருந்தியவர்களுக்கு எப்போதும் மன்னிப்பு உண்டு மகளே. ஓகே, அடுத்ததா உங்க பொண்ணை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எங்க பொண்ணு கடவுளுக்கு பயந்து நடக்கிற பொண்ணு. காலை மாலை ஜெபம் வேதவாசி பொண்ணு. சர்ச் ஸ்கொயர்ல இருக்கிறா, நல்லா பாடுவா, டெய்லி சர்ச்சுக்கு போவா, டெய்லி சண்டே கிளாஸ் டீச்சர். நல்ல அடக்கமான அமைதியான பொண்ணு. நாங்க எங்க பொண்ணை நல்லா வளர்த்துருக்கோங்க. இதை விட்டுட்டீங்களே, சூப்பரா கீபோர்டு வாசிப்பா. நைட்டு ஃபேமிலி ப்ரேயர்ல கீபோர்டு வாசிச்சுட்டே பாட்டு பாடுறதை கேட்கறதுக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். அந்த பாட்டை கேட்கறதுக்கு ஜீசஸே வீட்டுக்கு நேர்லயே வந்து வர போல இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். நீங்க ஜீசஸ் கிருபையால உனக்கு ரொம்ப நல்ல பொண்ணு அமைஞ்சிருக்குது. மல்லிகா, நம்ம இந்த கல்யாணத்தை சிம்பிளா செய்யலாம், கூடிய சீக்கிரத்திலே செய்யலாம். எல்லா தலைமையும் நாங்களே பார்த்துக்கிறோங்க, உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். ஆமாங்க, கட்டாயம் கட்டாயம். ஜீசஸ், உங்களோட பிரசன்னை எங்களோட இருந்த தொட்டு நீங்க இருக்கிற இடம் என்னைக்கும் அமைதியும் அன்பால நிறைஞ்சிருக்கும். எங்களுக்கு லில்லி மாதிரி ஒரு அருமையான மருமகளை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஜீசஸ். அப்புறம் சாலமன், உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்காப்பா? ஓகே, அதோட ஜீசஸ் ரொம்ப தேங்க்ஸ் ஜீசஸ். நீங்க வந்தீங்க, மீடியார் மனசை மாத்தின மாதிரி எப்படிதான் அப்படிதான் பைபிள்ல இப்படி போட்டிருக்கு அப்படி போட்டிருக்கு எனக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்த என் மனசையும் மாத்தினீங்க. ரொம்ப தேங்க்யூ ஜீசஸ், ரொம்ப நன்றி. மனம் திருந்திய உனக்கு எப்போதும் மன்னிப்பு உண்டாமா? அப்ப நாங்க கடமை சிஸ்டர்.
டவுட்டுங்க. சிஸ்டர் அடிக்கடி அந்த பக்கம் சேர் பக்கம் திரும்பி யார்கிட்டயும் பேசுற மாதிரி பேசுறாங்களே, ஒண்ணுமே புரியலையே. அது வந்தாங்க அது அப்புறம் சொல்றேன். ஓ சரி. முடிவுரை. வேடிக்கையான இந்த நாடகத்தை பார்த்து நாம் எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். சகேரின் வீட்டிற்கு இயேசு வந்ததால் ஆசீர்வாதம். ஆனால் இங்கே மல்லிகா அம்மா தான் தனக்குத்தான் பைபிள் எல்லாம் தெரியும் என்று கர்வத்தோடு இருந்தார்கள். அதை விட்டுவிட்டு இயேசு தரும் சந்தோஷம் சமாதானம் அவர்களுக்கு கிடைத்தது. அதே மாதிரி இயேசு நம் வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதங்கள் தருகிறார். அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். சவுல் முதல் ராஜா, சிம்சோன் பலசாலி, சாலமோன் ஞானி, பாராக் இவங்க எல்லாம் தங்களுக்கு வந்த ஆசீர்வாதத்தை தங்கள் நடக்கையால் இழந்தாங்க. ஆனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, சாமுவேல், ஏன் உமக்கு எஸ்தர், ரூத் இவங்க எல்லாருமே தங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பயப்படும் பயத்தினால் காத்து கொண்டார்கள். நாமும் அப்படியே நமக்கு இயேசு தரும் ஆசீர்வாதங்களை இழந்து போகாமல் காத்துக்கொள்வோம். நன்றி.